தமிழ்நாட்டின் புதிய தலைமை செயலாளராக முருகானந்தம் பொறுப்பேற்பு. சிவ்தாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்ட நிலையில் அரசு முடிவு. நிதித்துறை, தொழில்துறை உள்ளிட்ட துறைகளின் செயலாளராக பணியாற்றிய அனுபவம் மிக்கவர் முருகானந்தம். கடந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து முதலமைச்சரின் தனிச் செயலாளராக பணியாற்றி வந்த நிலையில் தலைமைச் செயலாளரானார். முதலமைச்சரின் இணைச் செயலாளராக தூத்துக்குடி ஆட்சியர் லட்சுமிபதி நியமனம். பொது நூலகத்துறை இயக்குநர் இளம் பகவத் தூத்துக்குடி ஆட்சியராக இடமாற்றம். பாஜகவுடன் ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியமில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில். கொடைக்கானல் அருகே சாலை வசதி இல்லாததால் டோலி கட்டி தூக்கி செல்லப்பட்ட பெண் உயிரிழப்பு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. நாணயத்தை மத்திய அரசு வெளியிட்டதால் தான் மத்திய அமைச்சர் அழைக்கப்பட்டார். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டிற்கு ராகுலை ஏன் அழைக்கவில்லை என்ற இபிஎஸ் கேள்விக்கு முதலமைச்சர் பதில். கிருஷ்ணகிரி அருகே பள்ளியில் நடந்த என்சிசி முகாமில் பங்கேற்ற 17 மாணவிகளில் 13 பேருக்கு பாலியல் தொல்லை என அதிர்ச்சி தகவல். பள்ளி தாளாளர், முதல்வர், நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட 2 என மொத்தம் 9 பேர் கைது. ஓசூர் அருகே 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் நாம் தமிழர் முன்னாள் நிர்வாகி கைது. கோவையில் பதுங்கியிருந்தவரை காவல்துறையினர் பிடிக்க சென்றபோது கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன் பாஜகவில் இணைய இருப்பதாக தகவல். கட்சியில் சுயமரியாதையை இழக்கும் நிலை ஏற்பட்டதால் மாற்றுப்பாதை குறித்து சிந்திப்பதாக சூசகம். திருச்சியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி காரில் கடத்தி செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமை. 23 வயது இளைஞரை கைது செய்து விசாரணை. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. மத்திய அரசின் உயர் பதவிகளுக்கு இடஒதுக்கீட்டு முறை சரியாக பின்பற்றப்படுவதில்லை என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இதே நிலை தொடர்ந்தால் இடஒதுக்கீடு என்பதே இல்லாமல் போகும் எனவும் வேதனை. கேரளாவில் ஜூலை 30ஆம் தேதி 400க்கும் மேற்பட்டோரை பலி வாங்கிய நிலச்சரிவு. வீடுகளை உடைத்துக் கொண்டும் மூழ்கடித்தபடியும் ஓடிய வெள்ளத்தின் கோர காட்சிகள். கோவையில் குரங்கு குட்டியை வீட்டில் வைத்து வளர்த்து வந்த தம்பதி கைது. தேனியை சேர்ந்தவரிடம் 5000 ரூபாய் கொடுத்து குரங்கு குட்டியை வாங்கியதாக வாக்குமூலம். தமிழ்நாட்டின் 50வது மற்றும் புதிய தலைமை செயலாளராக முருகானந்தம் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா அக்டோபர் மாதத்துடன் ஓய்வு பெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களில் முதன்மையானவராக இருந்த முருகானந்தம் தலைமை செயலாளராக நியமிக்கப்படுவார் என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. அதற்கு ஏற்ப தமிழ்நாட்டின் புதிய தலைமை செயலாளராக முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் தமிழ்நாட்டின் 50வது தலைமை செயலாளராக முருகானந்தம் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் முதலமைச்சர் தனிச் செயலாளர்களின் முதன்மையானவராக உமாநாத்தும், அதற்கு அடுத்தபடியாக சண்முகம் மற்றும் அனுஜார்ஜ் முறையே 2வது மற்றும் 3வது தனிச் செயலாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் புதிய தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள மூத்த IAS அதிகாரியான முருகானந்தம் யார், அவர் வகித்து வந்த பதவிகள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான முருகானந்தம் 1991ஆம் ஆண்டு தமிழ்நாடு பிரிவு IAS அதிகாரியாக தேர்வானார்.
2001 முதல் 2004 ஆண்டு வரை கோவை மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய அவர் ஊரக வளர்ச்சித்துறை இணைச் செயலாளர், தொழிற்துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட பல பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் முதல் பட்ஜெட் தயாரிப்பில் நிதித்துறை செயலாளராக முருகானந்தம் முக்கிய பங்களிப்பை அளித்திருந்தார். கடந்த ஆண்டு மே மாதம் முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் நிதித்துறை செயலராக மாற்றப்பட்ட போது நிதித்துறை செயலராக இருந்த என் முருகானந்தம் முதலமைச்சரின் முதன்மை தனி செயலாளராக நியமிக்கப்பட்டார். கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தஞ்சை பாப்பாநாட்டில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருநாதனிடம் இறைகிறார். குருநாதன், இது குறித்த கூடுதல் தகவல்கள். ஜெனிஃபர், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பாப்பாநாட்டில் கடந்த 12ஆம் தேதி இளம்பெண் 4 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் அந்த பெண்ணின் ஆண் நண்பர் மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 4 பேரை தற்போது கைது செய்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக அந்த பெண்ணுக்கு சிகிச்சை வழங்க மறுத்த பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை மீது விளக்கம் கேட்டு ஒரத்தநாடு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதேபோல் அன்று சம்பவம் நடைபெற்ற அன்று வழக்கு பதியாமலும் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காதை கண்டித்து பாப்பாநாடு பெண் காவல் உதவி ஆய்வாளரை பணியிடை மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஸ் ராவத் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக இன்று பாப்பாநாட்டு பகுதியை சேர்ந்த வணிகர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கடையெடுப்பு போராட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள மற்ற நபர்களையும் கைது செய்ய வேண்டும். பாப்பாநாட்டில் தொடர்ந்து கஞ்சா புழக்கம் என்பது அதிக அளவில் இருப்பதாகவும் இதனால் அதிக அளவில் குற்றங்கள் நடைபெறுவதாகவும் உடனடியாக அந்த கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் இந்த போராட்டத்தில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டுள்ளனர். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை கடையெடுப்பு போராட்டமும் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டமும் நடைபெற்று வருகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். ஜெனிஃபர், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி குருநாத். கிருஷ்ணகிரி அருகே தனியார் பள்ளியில் நடந்த NCC பயிற்சி முகாமில் 13 மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி தாளாளர், முதல்வர், நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கடந்த 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை NCC எனப்படும் தேசிய மாணவர் படையின் பயிற்சி முகாம் நடைபெற்றது. பள்ளி வளாகத்திலேயே தங்கி பயிற்சி மேற்கொள்ளும் வகையில் நடைபெற்ற NCC முகாமில் அதே பள்ளியை சேர்ந்த 17 மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி பள்ளி ஆடிட்டோரியத்தில் 12 வயதான 8ஆம் வகுப்பு மாணவி சக மாணவிகளுடன் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது சுமார் 3 மணி அளவில் NCC பயிற்சியாளரான காவேரிப்பட்டினத்தை சேர்ந்த சிவராமன் என்பவர் 8ஆம் வகுப்பு மாணவியை தனியாக அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பள்ளி முதல்வர் சதீஷ்குமாரிடம் மாணவி புகார் அளித்ததாக தெரிகிறது. ஆனால் இதனை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று பள்ளி முதல்வர் சதீஷ்குமார் சமாதானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் கடந்த 16ஆம் தேதி 8ஆம் வகுப்பு மாணவிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் NCC முகாமில் நடந்ததை தனது தாயாரிடம் அழுதபடி கூறினார். உடனடியாக மாணவி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுமியின் பெற்றோர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் NCC பயிற்சியாளர் சிவராமன் மற்றும் பள்ளி முதல்வர் சதீஷ்குமார் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினர். இச்சம்பவம் குறித்து அறிந்த சேலம் சரக DIG உமா மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட SP தங்கதுரை நேரடியாக களத்தில் இறங்கி விசாரணை நடத்தினர். அப்போது பல்வேறு அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் அடுத்தடுத்து அம்பலமாகின. 8ஆம் வகுப்பு மாணவி மட்டுமின்றி NCC பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட 17 பேரில் 13 மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளானது உறுதியானது. மேலும் NCC பயிற்சியாளர் மட்டுமின்றி பள்ளி தாளாளர், முதல்வர் தொடங்கி பல்வேறு பெண் ஆசிரியர்கள் வரை இதில் தொடர்பு இருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பள்ளி தாளாளரான கந்திக்குப்பத்தை சேர்ந்த 52 வயதான சாம்சன் வெஸ்லி, பள்ளி முதல்வரான திருப்பத்தூரை சேர்ந்த சதீஷ்குமார், சமூக அறிவியல் ஆசிரியர் ஜெனிஃபர், NCC பயிற்சியாளரான சக்திவேல், சிந்து, சத்யா, சுப்பிரமணி ஆகிய 7 பேர் கைது செய்யப்பட்டனர்.
இதில் முக்கிய குற்றவாளியான என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறையின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்தார். அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சிவராமன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த சிவராமனை கோயம்புத்தூரில் தனிப்படை காவலர்கள் கைது செய்தனர். கைது செய்யும் போது சிவராமன் தப்பிச் செல்ல முயன்றதாகவும் தடுமாறி விழுந்ததில் அவருக்கு வலது காலில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையில் சிவராமன் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு பயிற்சியாளரான சுதாகர் என்பவரை காவலர்கள் தேடி வருகின்றனர். தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற என்சிசி முகாமில் 13 மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளானது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.